இன்ஸ்டாகிராமோட கரண்ட் வைரல் பெங்குயின். ஹீ லிவ்ட் while the others survived. இதுக்கு என்ன அர்த்தம் தெரியுமா? எல்லாரும் அந்த பெங்குயின் பார்த்து அவங்களுக்கு ஏதோ ஒரு கருத்து இருக்கு. பட் என்னோட கருத்து என்னன்னு நான் சொல்லணும்னு நினைக்கிறேன். கூட்டமா நிறைய பேர் இருக்கிற இடத்துல இல்லாம இந்த ஒரே ஒரு பெங்குயின் எந்த ஃபீடிங் கிரவுண்டுக்கும் இல்லாம ஏதோ ஒரு மலைய ஒரு 70 கிலோமீட்டர் தள்ளி இருக்கிற ஒரு மலையை தேடி போகுது, அதுவும் தனியா. அண்ட் ஹீ நோஸ் இஸ் கோனா டை இஃப் ஹி கோஸ் தேர். அதில் அந்த சயின்டிஸ்ட் சொல்லியிருப்பாரு, அது கொண்டு போய் நீங்கள் அதோட காலனியில் விட்டாலுமே அது திருப்பி அதே இடத்துக்கு தான் போகும்னு. ஏன்னா அதுக்கு அதோட இலக்கு என்னன்னு தெரியுது. ஆக்சுவலி இது ஒரு கிரேட் எக்ஸாம்பிள் விச் வி ஷுட் லேர்ன். கூட்டமாக நிறைய பேர் கூட இருக்கும் போது ஒரு கம்ஃபர்ட் ஜோன் இருக்கும். ஆனால் அந்த கம்ஃபர்ட் ஜோன் சில நேரம் இட்ஸ் அ ஸ்லோ டெத். உங்களை அறியாமலே அது உங்களை கொண்டுகிட்டு இருக்கும். பிகாஸ் ஒரு விஷயம் நம்ம பண்ணணும்னு நினைக்கிறோம், ஒரு கோல் செட் பண்ணிருக்கோம், அந்த கோலை நோக்கி போகணும்னு நினைக்கணும் அப்படின்னா எப்பவுமே கூட்டமா இருந்தா அது நடக்காது. மேபி அந்த பெங்குயினுக்கு அந்த மவுண்டன் தான் இலக்கா இருந்திருக்கலாம். ஆனா அதுக்கு நல்லாவே தெரியும் அந்த மவுண்டனுக்கு கும்பலா போனா போயிருக்க முடியாது, தனியா தான் போகணும்னு. தட் இஸ் ஹவ் யூ ஷுட் பி. உங்களோட லைஃப்ல ஒரு கோல் இருக்குன்னா அதை நீங்க தனியா போனா மட்டும் தான் அச்சீவ் பண்ண முடியும். பிகாஸ் தட் இஸ் ஹவ் இட் ஒர்க்ஸ். உங்க மைண்ட் செட் அவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கணும். ஏதோ நிறைய பேர் சொல்லிக் கொடுக்காத ஒரு விஷயத்தை இந்த பெங்குயின் நம்மளுக்கு சொல்லி கொடுத்துருச்சுல.